ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காயத்ரிஸ் குக் புக். இப்போது வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். நிறைய டைப்பில் மோர் குழம்பு பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது என் பாட்டியோட ரெசிபி. இதே மோர் குழம்பை சேப்பங்கிழங்கோ இல்லை பூசணிக்காய் வச்சு கூட பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது வெண்டைக்காய். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 2 ரெட் சில்லியை கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அந்த காய்க்கு வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக உப்பும் போட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு மோரை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச விழுது, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் நம்ம வதக்கின வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மோர் குழம்பை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த பாத்திரத்தோட சைடில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி லைட்டாக நுர மாதிரி வந்து பொங்குற மாதிரி வரும். அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடணும். இந்த மோர் குழம்புக்கு அரைக்கும்போது 1-2 பச்சை மிளகா வந்து பழுத்த பச்சை மிளகாவாக போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.